எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்னத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெண்டை கண்டுபிடிச்சிருக்கோம். ட்ரெண்டை பொறுத்த வரைக்குமே சைட்வேஸில் ஷார்ட் கவரிங் மார்க்கெட். சைட்வேஸில் ஷார்ட் கவரிங் மார்க்கெட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏறிட்டு இறங்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெண்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 9.15 ஓப்பனு, 9.30 க்ளோஸு, 9.30 க்ளோஸு, அதுக்கு நடுவில் வந்த ஹை அண்ட் லோ. இதை வச்சுக்கிட்டு பிவட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி பிவட் பாயிண்டோட லைனை உங்களுடைய கிராஃபில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ஹரிசாண்டல் லைன் கொடுத்து அந்த லைனை நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அது எந்த ப்ரோக்கரேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹரிசாண்டல் லைன்ஸை நம்ம மார்க் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், போதைக்கு ட்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டோம், சைட்வேஸில் ஷார்ட் கவரிங்கு, அதுக்கப்புறம் லெவல்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த லெவல்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு லெவல்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒய், கால் ஒய் அதிகமாக இருக்கா, புட்டு ஒய் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா R1 பை அபோவ் வச்சுருக்கேன், S1 செல் பிலோ வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுக்கு நடுவில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறது இல்லை. பை அபோவுக்கு மேலே ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னா நம்ம ட்ரேட் பண்ணுவோம், செல் பிலோவுக்கு கீழே ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னா நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸ்டேபிள் ஆகிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டேபிள் ஆகிறது அப்படின்னு சொன்னால் ஒன்று பை அபோவுக்கு மேலே ஒரு ஃப்ளோட்டிங் கேண்டிலோ அல்லது செல்பிலோ கீழே ஒரு ஃப்ளோட்டிங் கேண்டிலோ வரணும். அப்படி இல்லைன்னா செல்பிலோ கீழே மார்க்கெட் வரும்பொழுது ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகணும், இல்லை பை அபோவுக்கு மேலே மார்க்கெட் போகும்போது ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகணும். அதாவது இதோட கான்செப்ட் என்னன்னா டவ் தியரி என்ன சொல்லுது, ரீடெஸ்ட் அண்ட் ஃபெயிலியர் அண்ட் லோங்குது. ஒரு அப்ட்ரெண்ட் நடக்கணும்னா, அப்போ இங்கே அப்ட்ரெண்ட் நடக்கணும்னா இதை பை அபோ தான் லோவாக கன்சிடர் பண்ணுறோம். அப்போ பை அபோவுக்கு மேலே போகக்கூடிய மார்க்கெட்டு பை அபோ தொடாமல் க்ளோஸ் ஆச்சுன்னா அதை நம்ம ஸ்டேபிளாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரீசெட் அண்ட் ஃபெயிலியர் அண்ட் ஹை அப்படிங்குது டவுன் ட்ரெண்டுக்கு. அப்போ செல்பிலோ கீழே வரக்கூடிய மார்க்கெட்டு செல்பிலோ மறுபடியும் தொடாமல் கீழேயே க்ளோஸ் ஆயிருச்சுன்னா நம்ம ஸ்டேபிளாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பையப்போக்கு மேலேயோ அல்லது செல்பிலோக்கு கீழேயோ ஒரு ஃப்ளோட்டிங் கேண்டில் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த மார்க்கெட்டை ஸ்டேபிளானதை எடுத்து அந்த ரெஸ்பெக்டிவ்ல பொசிஷன் பண்ணலாம். பட் இன்னொரு வகை என்னன்னா, பையப்போக்கு மேலே மார்க்கெட் வேகமாக போகும்பொழுதோ இல்லை செல்பிலோக்கு கீழே மார்க்கெட் வேகமாக வரும்பொழுதோ நம்ம ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் நம்ம ஸ்டேபிள்னு எடுத்துக்க முடியும். ஒன்று முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, செல்பிலோ வந்து 23,252 ரேஞ்சுகள் இருக்கு. ஸோ நீங்கள் செல்பிலோ கீழே வரும்பொழுது புட்டை வாங்குறதுன்னா 250 புட்டை வாங்கலாம், அல்லது 200 புட்டை வாங்கலாம், 300 புட்டை வாங்கலாம். அந்த ரேஞ்சுகளை பார்க்கலாம். 200, 300, 250 இந்த 3 புட்டுகளில் எது வேணாலும் நம்ம வாங்கலாம். அப்படி இல்லைன்னா 200, 300, 350 இந்த கால்கள் எது வேணாலும் நம்ம செல் பண்ணலாம். மார்க்கெட்ல இருந்து ரொம்ப தள்ளி போயிடக்கூடாது. இப்போ 250 மார்க்கெட் இருக்குன்னா நீங்க 250, 300, 200 இந்த ரேஞ்சில் தான் நீங்க ட்ரேட் பண்ணணும். ரொம்ப அவுட் ஆஃப் தி மணி போறது, ரொம்ப இந்தி மணி போறது ரெண்டுமே தப்பான விஷயம். ஸோ 250 இருக்கு மார்க்கெட்டு, 252 செல் பிலோவா இருக்கு. ஸோ ஒன்று நீங்க 250 கால் ஆப்ஷனை செல் பண்ணுங்க, இல்லைன்னா 250 புட் ஆப்ஷனை பை பண்ணுங்க, இல்லை 200 புட் ஆப்ஷனை பை பண்ணலாம், அல்லது 200 கால் ஆப்ஷனை செல் பண்ணலாம், அல்லது 300 புட் ஆப்ஷனை பை பண்ணலாம், அல்லது 300 கால் ஆப்ஷனை செல் பண்ணலாம். அதே தான் பையப்போக்கு மேலே போனாலும். பையப்போக்கு மேலே போனால் கால் ஆப்ஷனை பை பண்ணலாம், அல்லது புட் ஆப்ஷனை செல் பண்ணலாம். 200, 250, 300 இந்த மூணில் ஏதாவது ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுங்க. அதே மாதிரி அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் செல்லிங் போகிற மாதிரி இருந்ததுன்னா 250, 300, 200 இந்த 3 புட் ஆப்ஷனில் ஏதோ ஒரு புட் ஆப்ஷனை நீங்கள் செல் பண்ணலாம். பையப்போக்கு மேலே ஸ்டேபிளாக ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா. இப்போ வரைக்கும் நம்ம பொசிஷன் எடுக்கக்கூடாது, நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஒன்று ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம பொசிஷன் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ளோட்டிங் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம பொசிஷன் எடுக்கலாம். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ரெசிஸ்டன்ஸ் 1, அடுத்த டார்கெட் இதெல்லாமே நம்ம இங்கே மார்க் பண்ணிட்டு தான் நம்ம அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ செல்பிலோ கீழே ஸ்டேபிள் ஆகி ஆல்மோஸ்ட் டார்கெட் ஒன்றை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. டார்கெட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் 23,208 அப்படிங்கிறது டவுன் சைடில் டார்கெட் ஒன், அதாவது சப்போர்ட் ஒன். அப்படி இருக்கிற பட்சத்தில் 23,208 வரைக்குமே மார்க்கெட் வரணுங்கிற அவசியம் இல்லை. 202 வரைக்கும் மார்க்கெட் வந்தாலும் கூட, 212 வரைக்கும் மார்க்கெட் வந்தாலும் கூட அது டார்கெட் அச்சீவ்டா தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஏன்னா 208 டார்கெட்டாக இருக்கு. ஆஸ் பர் 208 அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 2 அப்படிங்கிறது 212. அப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்னு விருப்பப்பட்டுச்சுன்னா அது 212 ரிவர்ஸ் ஆக ட்ரை பண்ணும். அப்போ 212லயே நம்ம பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணிடணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம செல்பிலோ கீழே ஸ்டேபிள் ஆகி டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கோம்.
நம்ம 250 காலை செல் பண்ணியிருக்கலாம், அல்லது 250 புட்டை வாங்கியிருக்கலாம், அல்லது 200 புட்டையோ 300 புட்டையோ வாங்கியிருக்கலாம், அல்லது 200 புட்டையோ 300 புட்டையோ செல் பண்ணியிருக்கலாம். இது எது பண்ணியிருந்தாலுமே நம்ம இந்நேரம் நல்ல ப்ராஃபிட்ல தான் நம்ம பண்ணியிருப்போம். டார்கெட் 1 வந்துருச்சு. அட்லீஸ்ட் 50% ஆச்சும் இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணி ஆகணும். டார்கெட் 1ல 50% ஆச்சும் நம்ம இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ காலையில் 9:30 மணிக்கு நம்ம லெவல்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். மார்க்கெட் செல் பிலோ கீழே வந்து செல் பிலோவோடைய டார்கெட் 1 அச்சீவ் பண்ணியிருக்கு. எப்பவுமே டார்கெட் 1ல கொஞ்சம் ப்ராஃபிட்யாச்சும் புக் பண்ணணும். ஏன்னா ரூல் 2 தெளிவாக சொல்லுது, டார்கெட் 1ல இருந்து மார்க்கெட்டு மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், கீழேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ டார்கெட் 1 ரீச் பண்ணணுன்னே மினிமம் 50% ஆஃப் பொசிஷனையாச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அந்த டார்கெட்ல ஒன்றில் போய் பெரிய ஃப்ரெஷ் பொசிஷன் எடுக்கக்கூடாது. டார்கெட் 1ல போய் ஃப்ரெஷ் பொசிஷன் எடுக்கக்கூடாது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டு செல் பிலோ கீழே ஸ்டேபிளைஸ் ஆகி டார்கெட் 1 அச்சீவ் பண்ணியிருக்கு. அங்கிருந்து பவுன்ஸ் பேக் ஆன மார்க்கெட் இப்போ பையபோக்கு மேலே ஸ்டேபிள் ஆயிருக்கு. இதுதான் ஃப்ளோட்டிங் கேண்டில். இங்கே ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃப்ளோட்டிங் கேண்டில். இப்போ மார்க்கெட்டு மினிமம் அதோடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டான 23,328 அச்சீவ் பண்ணணும். அப்படி இல்லை அதை அச்சீவ் பண்ணால் மறுபடியும் செல் பிலோ கீழே ஸ்டேபிளைஸ் ஆயிடுச்சுன்னா அது ஒரு ஃபால் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் இருக்கும். அதுக்கு பேர் தான் ரூல் 3. இப்போதைக்கு பையபோக்கு மேலே இந்த கேண்டில் ஸ்டேபிளைஸ் ஆகிருக்கு. நம்ம பை பொசிஷன் எடுத்துகிட்டு ஒன்று நம்ம 23,258 பையப்போ 300 காலை பை பண்ணலாம், அல்லது 300 புட்டை இங்கே செல் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இப்போ பேசின மாதிரி ஸ்டேபிளைஸ் ஆகி டார்கெட் 1 நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். இப்போ நீ டார்கெட் 1ல பாதி ப்ராஃபிட் நம்ம கண்டிப்பாக புக் பண்ணி ஆகணும். டார்கெட் 1ல பாதி ப்ராஃபிட்டை கம்ப்ளீட்டாக புக் பண்ணுங்க. இல்லைன்னா இருக்கிற பொசிஷனுக்கு நம்ம ஹெட்ஜ் எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம் இங்கே. ஸோ இது வரைக்கும் நம்ம இன்னத்த டேவை பொறுத்த வரைக்கும் நம்ம செல் பிலோ கீழே ஸ்டேபிளைஸ் ஆகி டார்கெட் 1 அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பையப்போக்கு மேலே ஸ்டேபிளைஸ் ஆகியும் டார்கெட் 1 அச்சீவ் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி தெளிவாக பேசியிருந்தோம். டார்கெட் 1 பொறுத்த வரைக்கும் அங்கே பாதி ப்ராஃபிட்டாச்சும் நம்ம புக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது. ஏன்னா அதுதான் ரூல் 2. அதான் ரூல் 2. ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு மார்க்கெட்டை எப்படி கையாளுங்கிற ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நிறையா சினாரியோக்களை டிஸ்கஸ் பண்ணலாம் முடிச்ச அளவுக்கு. ஸோ இது வரைக்கும் செல் பிலோ கீழே டார்கெட் 1 அண்ட் பையபோக்கு மேலே டார்கெட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ நியூட்ரல் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஃபர்தராக எந்த பக்கம் மார்க்கெட் ஸ்டேபிளைஸ் ஆகுதோ அந்த பக்கம் தான் நம்ம பொசிஷன் எடுக்கணும். இப்போ பாருங்களேன், மார்க்கெட்டு செல் பிலோ கீழே ஸ்டேபிள் ஆயிருக்கு. ஸோ நம்ம இன்னத்த நாளில் முக்கியமான இடங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பையபோக் செல் பிலோ கீழே டார்கெட் 1, பையபோக்கு மேலே டார்கெட் 1 பார்த்தோம். மறுபடியும் செல் பிலோ கீழே இப்போ ஸ்டேபிளைஸ் ஆயிருக்கு. இதுக்கு பேர் தான் ஃப்ளோட்டிங் கேண்டில். அந்த செல் பிலோ லைனை தொடாமல் ஒரு ஃபுல் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? இந்த இடத்துல நம்ம வந்து புட் பையோ கால் செல்லோ நம்ம போகலாம். செல் பிலோவுக்கு கீழே ஸ்டேபிளான மார்க்கெட்டு நியூட்ரல் ஜோனுக்கு மறுபடியும் போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு அவுட் ஆஃப் தி மணி ஹெட்ஜ் எடுத்துட்டு பொறுமையாக வெயிட் பண்ணணும். மார்க்கெட் பையப்போக்கு மேலே ஸ்டேபிள் ஆனால் மட்டும் தான் மார்க்கெட்டால் ஃபர்தராக ரேலி ஆக முடியும். இந்த மாதிரி நியூட்ரல் ஜோனுக்கு போகும்போது ஹெட்ஜ் எடுத்துட்டு பொறுமையாக வெயிட் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், பையப்போக்கு மேலே மார்க்கெட்டு ஸ்டேபிளாக செல் பிலோ கீழே ஸ்டேபிளான மார்க்கெட்டு மறுபடியும் நியூட்ரல் ஜோனுக்கு போச்சு. நம்ம ஹெட்ஜ் மட்டும்தான் நம்ம அங்கே எடுத்தோம். ஹெட்ஜஸ் மட்டும்தான் நம்ம எடுத்தோம். அவசரப்பட்டு நம்ம பொசிஷன் க்ளோஸ் பண்ணல. இப்போ பையபோ லைனை தொட முடியாமல் மறுபடியும் செல் பிலோ கீழே வந்து டார்கெட் நோக்கி அது மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ எந்த இடத்துலையுமே நம்ம அவசரப்படக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். செல் பிலோ கீழே ஸ்டேபிளைஸ் ஆகிருக்கா, ஒரு புட்டை பை பண்ணுறோம், இல்லை காலை செல் பண்ணுறோம், மறுபடியும் அது நியூட்ரல் ஜோனுக்கு போகுதா, அதுக்கு அவுட் ஆஃப் தி மணியில் புட்டை பை பண்ணியிருந்தா அவுட் ஆஃப் தி மணியில் ஹெட்ஜ் எடுக்கணும், காலை பை பண்ணியிருந்தா இந்த மணியில் ஹெட்ஜ் எடுக்கணும். அவ்வளோதான். அவசரப்பட்டு பொசிஷனை க்ளோஸ் பண்ணக்கூடாது. இப்போ பையபோக்கு மேலே போக முடியாது, மறுபடியும் அது டார்கெட்டை நோக்கி நகர்றதை நம்மளால் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவசரப்படுறது அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்திடும். எல்லா இடங்கள்லையுமே பொறுமையாக ஹெட்ஜிங்கோட மூவ் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இந்த கிராஃபில் பாருங்களேன், இதுதான் பையபோ லைன். ஓகே, இது பையபோ லைன். லைன் கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் மறுபடியும் டார்க்காக போடுறேன். இதுதான் பையபோ லைன். அப்போ இந்த பையபோ லைனுக்கு மேலே இங்கே நடக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் ஸ்டேபிளைசேஷன் கிடையாது, இதுக்கு பேர் ட்ரிகரிங். இதுக்கு பேர் ட்ரிகரிங். அந்த பையபோ லைன் அது பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது, அதை பிரேக் பண்ண முடியாமல் அது கீழே வருது. பையபோ லைனை தொட்ட உடனே நம்ம வாங்கக்கூடாது. அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க.
பையபோ லைனை தொடும்பொழுது அங்க ரொம்ப தெளிவா டவுத்திரி என்ன சொல்லுதுன்னா ரீடெஸ்ட் அண்ட் ஃபெயிலியர் ஆன் லோ அப்படிங்குது. ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போகணும்னா அங்க ரீடெஸ்ட் அண்ட் ஃபெயிலியர் ஆன் லோ நடக்கணும் அப்படிங்குது. இங்க பையபோ தான் லோ பாயிண்ட். ஒவ்வொரு எல்லா கேண்டிலுமே என்ன பண்ணுதுன்னா அந்த பையபோ லைனை ரீடெஸ்ட் பண்ணிடுது, தொற்றுது, இந்த லோவர் தொற்றுது. பையபோக்கு மேல எந்த ஒரு ஃப்ளோட்டிங் கேண்டிலும் ஃபார்ம் ஆகல. அப்ப இதையே நம்ம ஸ்டேபிளா எடுத்துக்கூடாது. இந்த இடத்துல பொசிஷன் எடுக்கக்கூடாது. நம்ம பொசிஷன் எடுக்கக்கூடாது. நம்ம ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை நம்ம எடுத்துட்டோம்னா, ஸோ இன்னத்த மார்க்கெட்ல இது ரெசிஸ்டன்ஸ் 1, இது சப்போர்ட் 1, இது சப்போர்ட் 2, இது சப்போர்ட் 3. ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேல இதெல்லாமே ட்ரிகரிங். இங்கெல்லாம் எங்கேயுமே ஸ்டேபிளைஸ் ஆக கிடையாது. வெறுமனே சும்மா ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேல போறதுக்கெல்லாம் பொசிஷன் பண்ணக்கூடாது. ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேல போகும்பொழுது உண்மையாலுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாகுது, இல்ல ஒரு ஒரு ஃப்ளோட்டிங் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம பொசிஷன் பண்ணலாம். அப்படி இல்லாம பொசிஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அது நம்மளை ட்ராப் பண்ணிடும். ஸோ இந்த 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 கிராஃப் எதுக்காக காமிக்கிறேன்னா ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலே நம்ம நிறைய தடவை போயிருக்கிறத பார்க்குறோம். ஆனால் எந்த தடவையுமே ஒரு ஃப்ளோட்டிங் கேண்டில் ஃபார்ம் ஆகலை, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகலைங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல பொசிஷன் பண்ணக்கூடாது. சப்போர்ட்டுக்கு கீழே நம்ம டார்கெட் 1, டார்கெட் 2 இதெல்லாமே அச்சீவ் பண்ணுறோம். ஸ்டாக் உதாரணத்துக்கு இந்த சைடில் இந்த பேங்க் நிஃப்டியோட கிராஃப் பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் 1. இதுக்கு கீழே இங்கே மார்க்கெட்டில் இங்கே ஒரு ஃப்ளோட்டிங் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே புட்டு நம்ம எடுக்கிறோம். அடுத்த கேண்ட்லேயே மறுபடியும் அது அந்த சப்போர்ட்டுக்கு மேலே அது போகுது. உடனடியாக அதை க்ளோஸ் பண்ணிட்டு வரக்கூடாது. ஏன்னா பையபோக்கு மேலே போச்சுன்னா தான், அதாவது ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போச்சுன்னா தான் டைரக்ஷன் மாறும்னு அர்த்தம். இந்த இடத்துல பொறுமையாக ஹெட்ஜ் எடுத்துட்டு நம்ம வெயிட் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் நம்மளோட டைரக்ஷனுக்கு வரும். ஸோ மார்க்கெட்டில் ரொம்ப பொறுமை அவசியம். அதே நேரத்தில் அவசரமும் படக்கூடாது. ஒவ்வொரு கேண்டிலும் ஸ்டேபிளைஸ் ஆகுதா, மார்க்கெட்டு அப்படிங்கிறது ஒரு செஸ் விளையாடுற மாதிரி தான். ஓகே, இதுல பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறது புல்ஸ் அண்ட் பியர்ஸ். புல்ஸுங்கிறது யாரு, மார்க்கெட்டை ஏற்றணும்னு முடிவு பண்ணி மார்க்கெட் நகர்த்தக்கூடியவங்க. பியர்ஸுங்கிற மார்க்கெட் இறக்கணும்னு மார்க்கெட்டை இயக்கக்கூடியவங்க. இவங்க 2 பேரும் இந்த லெவல்ஸுகள்ல தான் நம்ம விளையாடுவாங்க. இந்த லெவல்ஸுகள்ல நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பிவட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். இந்த பிவட் பாயிண்ட்ல எந்தெந்த பிவட் பாயிண்ட் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆப்ஷன் ஒயை பார்க்கணும். மார்க்கெட்டோட ட்ரெண்டை உறுதிப்படுத்திக்க டவ் தியரியுமே ஃபியூச்சர் ஒயையும் பார்க்கணும். ஸோ அந்த வேல்யூக்குள்ள ஈஸியாக மூவ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டை கையாளுறது அப்படிங்கிறது.